ஆனால் வரவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் புதுசாக வராருல, வாய்ப்பு கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுறான்னு தெரியும். அப்போ தான் மக்களுக்கு புரியும். புரியாததாக எல்லாருமே இப்போது என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க. ஒரு அரசியல் காசு கொடுக்காம வர கூட்டம் தானே, அவங்களோட ரசிகர் கூட்டம். அதில் எந்த தப்பும் கிடையாது. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது, அடுத்தவங்க கடையில் போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு, காசு கொடுக்காம போய் சாப்பிட்டுட்டு கடையை உடைக்கிறது. இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் போனால் எப்படி இருக்கும், அந்த என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவே ஏர்போர்ட்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இல்லை வந்துட்டு மாறி போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அவருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களாம் செஞ்சுருக்காங்க ஆட்சியில் வந்து, அதனால அவங்க நம்பி நம்ம கொடுக்கலாம். ஒரு ஆக்டருக்கு நம்ம படத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர. இருபெரும் திராவிட கட்சிகள்ல திமுக வந்து பெரிய கோட்டீஸ்வரன் கட்சி, பணத்துக்கு பஞ்சமே இல்லாத கட்சி. பணம் கொடுத்து தான். விஜய் சார் கோயம்புத்தூர் மதுரைக்கெல்லாம் வந்திருந்தாரு, இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு வந்திருந்தது, எப்படி பாக்குறீங்க? மக்கள் நடிகர்களும் பார்க்க வரதான் செய்வாங்க. ஆனால் ஓட்டுங்கிறது நம்ம டவுட் தான் எனக்கு. என்னைய பொறுத்தளவு என்ன நிறைய இளைஞர்கள் வந்து ஓகே விஜய் போடுறதா இருக்காங்க. பட் வந்து பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல முடியாது, அது நான் சொல்ல முடியாது. நான் ஓட்டு போடுறது நான் என்ன எப்படி சொல்ல முடியும், அது நான் சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி வந்து ஆமாம், என்னைய பொறுத்தளவு கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னைய பொறுத்தளவு நான் நினைக்கிறேன். ஆமாம், மேபி வரலாம். ஆனால் சிஎம் ஆகணும்னா டவுட்டு தான் எனக்கு. எனக்கு அதே அது ஒப்பீனியன் தான். கூட்டம் வரும், பட் ஆனா ஓட்டுங்கிறது நமக்கு டவுட் தான். நான் இது மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்குறேன் நான். ஆனால் வரவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். நான் புதுசாக வராருல, வாய்ப்பு கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுறான்னு தெரியும். அப்போ தான் மக்களுக்கு புரியும். புரியாததாக எல்லாருமே இப்போது என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க. ஒரு அரசியலே இல்லை இது. தளபதி வந்து அரசியலை மாற்றுறோன்னா தெரியல. மாற்றினா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். ஆவறது அது அப்புறப்பட்ட விஷயம். வந்து நின்றுட்டாலும் கூட பரவாயில்ல. நின்று எதனா செஞ்சாருன்னா போதும், சின்ன சின்னதாக சாதிக்கலாம். எடுத்தோடனே ஸ்டேட்டாக சாதிக்க முடியாது, படிப்படியாக தான். அதை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நானும் அவரோட ஃபேன்ஸ் தான். அதனால அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரேட் வைபாக தான் இருக்கு எங்களுக்கு. ஆமா, ஆனா அதுக்காக வேன்ல இருந்து எல்லாம் குதிச்சு பாக்குறாங்க, அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் இருக்கும்போது நம்மளும் பார்க்க மாட்டோமோன்ற ஒரு ஆசை தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க சொல்லி. அவர் எப்படியும் அடுத்த வருஷம் மினிஸ்டர் ஆயிடுவாருன்ட்டு இதுல இருந்தே தெரியுது. அவருக்கு பெரிய ஆதரவு கண்டிப்பா இருக்கு ப்ரோ. நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றோம். ஓகேங்களா, மக்கள் மனசுல அவர் நின்ட்டாரு. எப்பயுமே அவருக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்தவங்களா ஒரு பெரிய ஃபேன்ஸா தெரிவாங்க, அதெல்லாமே ஓட்டா மாறுமா? 1000 பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, மற்ற பேர்லாம் சொல்லுங்க. சப்போர்ட் இருக்கும்ல, சப்போர்ட்டா வந்தவங்களும் சரியா அந்த அளவுக்கு வரணும். இது பண்ணிட்டு கட்சியின் மூலியமா தான் வராங்க. அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அவர் ஜெயிக்கிறா தோக்குறாரோ, ஆனா ஒரு எதிர்கட்சி வருவார், கண்டிப்பா வருவார். அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கு. ஒரு இம்பாக்ட் இருக்கு. ரெண்டே பேர் தான் ப்ரோ, டிஎம்கே டிவிகே தான். யார் யாரும் இல்லை. அவங்க பாஜக கூட போயிட்டு ஒண்ணுமே கிடையாது. ரெண்டே பேருக்கு தான் பேட்டி. அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். ரெண்டே பேருக்கு தான் பேட்டி, அவ்வளவுதான். கூட்டம்ன்றது அவருடைய ரசிகர்கள் தானே தவிர தொண்டர்கள் கிடையாது இல்லை. அதனால இப்போ என்ன, கூட்டம்ன்றது சாதாரணமாக ஒரு ஜேசிபி குறுக்கல போட்டால் கூட்டம் வரும், சாதாரண கடைகளில் கூட்டம் வரும். கூட்டம் வரதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல. அவருக்கு அதாவது காசு கொடுக்காம வர கூட்டம் தானே, அவங்களோட ரசிகர் கூட்டம். அதில் எந்த தப்பும் கிடையாது. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது, அடுத்தவங்க கடையில் போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு, காசு கொடுக்காம போய் சாப்பிட்டுட்டு கடையை உடைக்கிறது. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள்லாம் எப்படி இருந்தது, ஒரு மாநாடு வைப்பாங்க, நேராக போவான், ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவான், ஹோட்டலே சூறையாடிட்டு வருவானுங்க. ஒய்எம்சியில் எதனா ஒரு மாநாடு வச்சா ஒரு ஹோட்டல் இருக்காது, எல்லாம் மூடிடுவாங்க, தெரியுமா? இது இப்போ விஜய் மாநாடு வைக்கிறான், இல்லை விஜய் செயற்குழு வைக்கிறான், பொதுக்குழு வைக்கிறான். விஜய் இப்போ ஒரு படத்துக்கு அவனோட படப்பிடிப்பாக மதுரைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லும். அந்த கூட்டத்தில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு கடையில் போய் கடையை உடைச்சி ஏதாச்சும் கலாட்டா பண்ணாங்களா? அப்போ கரெக்டாக தானே இருக்காங்க. முதல்ல அவர் மிகச்சிறந்த நடிகர். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் உண்மையாக சொன்னோம்னா, இந்த தடவை அவர் ஓட்டை தான் பிரிப்பார், ஆனால் முதலமைச்சர் லெவலுக்கு அவர் இருக்க மாட்டார். காரணம்னா ஓட்டை பிரிச்சிருவார். இது உண்மை. ஏன்னா விஜய் சார் மேலே நாளைய தீர்ப்புலேருந்து நான் விஜய் ரசிகர். ஏன்னா உஸ்பேத்தி ஒருத்தரை ரணகலமாக ஆக்கிடக்கூடாது. விஜய் சாரை பிடிக்கும், அவருக்காக எல்லாம் கூட்டமாக இருக்கு. அந்த கூட்டம்லாம் ஓட்ட ஆகாது. விஜய் சார் வருவார் இன்னும் 5 வருஷம். இந்த எலெக்ஷன் அவருக்கு 2026 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இன்னும் 5 வருஷத்தில் கேப்டனுக்கே அவ்வளோ சோதனை.
யார் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அவரே எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு அவ்வளோ சோதனை. ஆனால் விஜய் வருவார். இவ்வளோ கூட்டம்லாம் அவரை நம்பி இருக்க வேணாம். இந்த கூட்டம் எப்படி வேணாலும் மாறும். விஜய் சார் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தால் பெருமை தான். விஜய் சார் தான் அவருடைய உண்மையான ரசிகர். நாளை திருப்பி முதல் படம் வந்து கிடச்சி இப்போ வரப்போகிற படத்துக்கு தான் நேற்று ஷூட்டிங் பண்ணார். அவர் சொல்கிறதெல்லாம் நல்லது. ஆனால் என்ன ஒன்று, ஒரு முதலமைச்சர் பதவியை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் இருக்கணும். சரி, இப்போ இந்த ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுறவங்களா மாறுவாங்களா, ஓட்டாளர்களா மாறுவாங்க? ஓட்டார்களாக மாறினா அவர் இனிமேல் செய்ய போகிறதுல தான் இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அப்போ தான் நம்ம தெரியும். ஆனால் ஒரு நடிகருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் என்ன இது வரைக்கும் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அவர் இது இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரொஃபைல் தெரியல. இப்போ ஒரு கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களாம் செஞ்சுருக்காங்க ஆட்சியில் வந்து, அதனால அவங்க நம்பி நம்ம கொடுக்கலாம். ஒரு ஆக்டருக்கு நம்ம படத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஆட்சியை கொடுக்க முடியாது. கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன் எம்ஜிஆருக்கு மாறலையா? எம்ஜிஆருக்கு மாறலையான்னு கேட்குறேன். அதுதான் மாறும். அதாவது வளர்ச்சி வந்து உடனே கிடைக்குமானா உடனே கிடைக்காது. ஏன்னா இருபெரும் திராவிட கட்சிகளில் திமுக வந்து பெரிய கோட்டீஸ்வரம் கட்சி, பணத்துக்கு பஞ்சமே இல்லாத கட்சி, பணம் கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய 2 கட்சிகளுமே இருக்குது. அப்படின்னு சொல்ல அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு 234 தொகுதிக்கு அவங்க 1000 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. இவர் செலவு பண்ணுவாரான்றது தெரியல. ஐ திங்க் ஸோ. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஆகும் தான் நினைக்கிறேன். கூட்டம் வருது வந்து விஜயகாந்துக்கு தான் கூட்டம் வந்தது. ரசிகர் ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். அவரோட தளபதி ரசிகர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்க எப்படி என்ன எண்ணத்தில் இருக்காங்க, எப்படி அவங்க என்ன நினைக்கிறான்னு தெரியாது. அவங்க நினைக்கிறது வந்து வருஷம் ஒருத்தர் மாறுறாங்க, இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறான்னு கேள்வியே இருக்கும். அது எப்படின்னு தெரியல. வந்தா நல்லது. நம்ம மக்கள் ஒரு ஆசை தான். எனக்கு ஒரு ஆசை தான் விஜய் வந்தா ஒன்றும் நல்லா போனால் நல்லது தான். கண்டிப்பா மாறும். ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆக்சுவலாகவே விஜய் சாருக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. அது அது இவ்வளோ பிரம்மாண்டன்றது நம்ம எதிர்பார்த்தது தானே சொல்ல போனால். எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் போனால் எப்படி இருக்கும், அந்த என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது சப்போஸ் சொல்ல போனால் வந்துட்டு அந்த இதுவே ஏர்போர்ட்டே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அப்படியே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை வந்துட்டு மாறி போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் தான். அது ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவர் அரசியலில் வந்ததுனால. ஆமாம், அது மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி மாறுது அப்படின்ற பட்சத்தில் விஜய் சார் தான் சிஎம். 234 தொகுதின்னு முதல்ல இவரால் போய் மக்களை சந்திக்க முடியுமா? நார்மலாக ஒரு இடத்துல முடியும். ஏன்னா ரீச் ஆன ஒரு ஃபேஸ் தானே. ஆனால் இப்போ மக்கள் தான் போய் பார்க்கவே விடுறது இல்லையா? ஃபுல்லாக கூட்டம் ஆயிடும். அப்படி கிடையாது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர்கிட்ட மொபைல் இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்களே விஜய் என்ன பேசினாரு. இப்போ விஜயால் ஆதவ அர்ஜுனாவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஈசிகால இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டார். இப்போ விஜயால் ஃபேமஸ் ஆகிட்டார்ல. அதுதான் கருத்துக்கள் எடுத்துகிட்டு போகிற கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். சமூக நீதிக்கான கருத்துக்களாக இருக்கணும். முதல்ல நான் சொல்ல போனேன்னா பாபா சாஹேப்பை வந்து வெளியே வந்து துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா தவைக்கா. பாபா சாஹேப்புக்கு வந்து இவங்க சொன்னாங்களா? பாபா சாஹேப் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் சொன்னார், மூர்த்தி அண்ணன் தான் சொன்னார், வேற எவனுமே பேசல. பாபா சாஹேப்பை காட்டவே மாட்டான், ஆனால் ஜாதி அரசியல் பண்ணுவோம். சமூக நீதிக்கான அரசியல் இவனுங்க எவனுமே பண்ண மாட்டான். பாபா சாஹேப் இருக்கிறாரு, இவரு தான் நம்ம சட்ட மேதை அப்படின்னு வெளியில பகிரங்கமா அறிவிச்சார்ல, கட்சி பேனர்ல வந்தது இல்லை. அதான் விஷயம். இப்போ இப்படி மற்ற கட்சி தலைவர்களும் அப்படி போயிட்டு தானே இருந்தாங்க. அது மாதிரி தான் போய் தானே ஆகணும். அவர் வந்தாச்சு, அரசியலுக்குன்னு வந்தாச்சு, போய் தானே ஆகணும். அடிச்சுக்க முடியாது. நம்மளுக்கு ஸ்டாலின் சார் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அவருக்கு தான் போட்டுருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு அவருக்கு தான் போட்டுருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தாங்கணும். மக்கள் நேரடி தொடர்பு இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுலலாம் எந்த வித மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக அவர் போய் தான் ஆகணும், எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். அவர் ஓட்டு வேணா அவர் போய் தானே ஆகணும். அப்புறம் நம்ம ஓட்டு என்னைக்குமே ஸ்டாலின் சார் அவர்களுக்கு தான். அவர் பண்ணுவாரு, ஆனா சந்திக்க முடியுமா என்னன்னு தெரியல. மக்களால் பார்க்க வைக்க முடியுமான்னு சும்மா விட மாட்டாங்க. ஒரு நார்மலா ஏர்போர்ட்டுக்கு போனாரு, அங்கேயே அந்த இடத்துலயே அவரால் போக முடியல. நேத்து கூட ரீசெண்டா கார்ல எங்கேயோ போனாரு, அங்கேயும் அவரால் போக முடியல. அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. அப்போ எல்லாம் 234 தொகுதியில் அவரால் எப்படி அந்த அளவுக்கு முடியாது. அவர் போவாரு, அவர் போக விடுவாங்களான்னு தெரியாது. போக முடியாது, யாராலையும் போக முடியாது.
ஏன்னா அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் அவருக்கு யாரும் வரல அவ்வளோவா. சரிங்களா, அவர் ஒன்றும் ஆள் சேர்க்கல. இதுக்கப்புறம் தான் இருக்குது எதோ இருந்தாலும். இந்த மாதிரி இதில் இறங்குறாங்கன்னும் போது அது பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லையே. இப்பயே ஆல்ரெடி வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி வீட்டிலேயே இருந்துட்டு எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணி தான் ஆகணும். அது இதுக்குள்ளே வந்துட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அசால்ட்டு பண்ணி தான் ஆகணும் சொல்ல போனால். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவர் ரசிகர் இருக்கிறதுனால அது ரசிகர்களா தொண்டர்களான்னு எனக்கு தெரியல, அதனால கஷ்டம். இவர் ஆனாலும் முடியும். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் அனுபவம் வேணும்ல சார். இந்த நீங்கள் இப்போ நான் பேட்டி காணுன்னா எவ்வளோ பேரை தாண்டி இங்கே பேட்டி காணுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் நினச்சேன் அவருக்கே பேட்டி கொடுக்காதவன் விஜய் சார் எங்களுக்கு வேணும். ஆனால் அவரு இப்போ வர முடியாது. ஆனால் ஓட்டை பிரித்து எல்லாரையும் தெரிக்க விடுவார். பரவாயில்ல, விஜய் இவ்வளவுத்துக்கு வர்றதுனால நல்ல விஷயம். தேர்தல் வர்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வருமே என்ன, அவர் சும்மாவே படம்னாலே ஓடுவாங்க. கட்சி இறங்கும் போது இன்னும் அதோட கூட்டம் வரத்தான் செய்யும். முடியுமே, அவர் நினைச்சா முடியும். அவர் நினைச்சா முடியும், நம்ம நினைச்சா முடியாது. அவர் நினச்சினா அரசியல் வந்துருக்காரு. வந்துருவேன், அவர் நினைச்சா முடியும் கண்டிப்பா. அரசியல் வர்றதுக்கு இறங்கிருந்தா அதனால தானே நான் பண்ண முடியும், நான் இறங்குவேன் அப்படின்றது பேசிட்டார்ல ஆல்ரெடி மீட்டிங்ல. பெரிய மீட்டிங்லேயே பேசிட்டாரு. அவ்வளோ பெரிய மீட்டிங் வச்சாங்க. அதில் பாதி அவர் நம்பிக்கையில் தானே அவர் இருக்காரு. வருவார், நம்பலாம்.